2024 வரைக்கும் தெரியுதா, இந்த அளவுக்கு தான் எனக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ்ன்ற ஒரு விஷயமே இருந்துச்சு. பட் டியூரிங் த டைம் ஆஃப் 2024 ஆஃப்டர் திஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக எலெக்ஷன்னா என்ன, பாலிடிக்ஸ்னா என்னன்ற ஒரு சின்ன ஒரு ஐடியாஸ் கிடச்சிது. அதுக்கப்புறமேட்டா தான் இந்த பாலிடிக்ஸை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்த பர்சன் நான். நாட் ஓன்லி ஃபார் மீ, என்ன மாதிரி இருக்க நிறையா வாட் தே கால் அண்டில்ஸ். எனக்கு என்னன்னா, ஒருவேளை டிவிக்கே இந்த எலெக்ஷன்ஸை தோத்துருந்தா கூட வி வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பார்ட்டுக்கு போயிருந்திருப்பாங்க. பட் ஜெயிச்சது ஒரு குத்தமாடான்ற லெவலுக்கு போயிருச்சு. டீம்லேயே திறமையான ஆள் ரோஸ், அதுவே தோல்வியை ஒத்துக்குச்சு. இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லைன்னு சொல்ல, பட் ஒரு சில நல்லதும் பண்ணியிருக்காங்க, ஒரு சிலது மக்களுக்கு சேராமையும் போயிருக்கு. அதனால் மக்களோட ஆதங்கத்தில் ஒரு புது விதமான மாற்றம் வரணுன்ற நம்பிக்கையில் ஜென்ஜியோட சப்போர்ட்டோட சேர்ந்து தான் இன்னைக்கு டிவிக்கே இந்த எலெக்ஷன்ஸை வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் டிவிக்கே வின் பண்ணதில் ஒரே ஒரு ஃப்ளாஸ் நான் பார்க்குறது என்ன தெரியுமா, மக்கள். அதாவது இன்றைக்கி அவர் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறார், நாளைக்கு அவர் வெளியில் ஒரு பிரச்சனையை சந்திக்க வராருன்னா அப்பயும் வந்து நம்ம அந்த பிரச்சாரத்தில் போயிட்டு ஜாம்பி மாரி ஊந்த மாதிரிலாம் விழாமல் அவரோட வேலையை அவர் செய்ய விட்டோன்னா அவர் நமக்கான நலத்திட்டங்களை செய்வாருன்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் லெட் him do his own work and we should do and concentrate in our own work. அப்போ தான் வந்து இந்த மாதிரி எந்த விதமான ஹேட் எதுவும் பரவாதுன்ட்டு நான் நம்புகிறேன். நானும் பொலிட்டிக்கல் டோசேஜ் இப்போ வர வர ரொம்ப அதிகமாகிடுச்சேன்ட்டு கம்மி பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் முடியலை, ஏன்னா இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் அந்த லெவலில் இருக்குது. அதனால் வந்து எப்பயுமே வந்து நம்ம ஒரு விஷயத்தை மறந்துட்டு இன்னொரு விஷயத்துக்கு போகிற மாதிரி இந்த எலெக்ஷன்ஸுன்றதை வந்து கொஞ்சம் லெவலை குறைச்சிக்கிட்டு அதுக்கடுத்து என்ன அப்டேட்டுன்றதை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். பேச்சு கேட்டதெல்லாம் போதும்டா, போய் புள்ள குட்டிங்களை படிக்க வைங்கடா டேய்.